வணக்கம். உங்களையே நீங்கள் ஈர்க்கக்கூடியவர்களாக மாறுவது எப்படி? நீங்கள் எல்லார் பின்னாடியும் போய்கிட்டு இவங்க தான் எனக்கு வேணும், இவங்க தான் என் வாழ்க்கைன்னு நீங்கள் பின்னாடி போக போக நீங்கள் காந்தமாகவே மாற முடியாது. காந்தம் என்ன பண்ணணும்னா எப்பொழுதுமே அது இருக்கிற இடத்துல இருக்கும். அது மற்றதை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி பக்கத்தில் கொண்டு வரணும். அதுதான் காந்தத்தோட வேலை. அந்த மாதிரி நீங்கள் மற்ற உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கட்டும், உங்கள் பக்கம் ஈர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். முதல்ல இதற்கு நீங்கள் யாரையும் கண்டுக்கவே கூடாது. அவங்க எங்கிட்ட பேசலையே, இவங்க எங்கிட்ட பேசலையே, இவங்க எங்கிட்ட பேசினா சந்தோஷமாக இருக்குமே, யார் பின்னாடியும் நீங்கள் போகிறத நிறுத்துங்க. நிறுத்திட்டு உட்காந்து அமைதியாக மெடிடேஷன் பண்ண நீங்கள் யார் பின்னாடி போகணும்னு நினச்சிங்களோ அவங்களே உங்கள் பக்கம் வருவாங்க. எதையும் நீங்கள் போய் துரத்தணும்னு அவசியம் இல்லை. எதை நீங்கள் போய் துரத்த போகிறீங்களோ நல்லா கவனிங்க. எதை நீங்கள் போய் துரத்தணும்னு போகிறீங்களோ அது உங்களை விட்டு அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்கும். எதுவும் நீங்கள் துரத்தவே தேவையில்லை. இப்போது நீங்கள் இறைவன்கிட்டே பிரார்த்தனையை பல தடவை நம்ம பேசுகிறோம், பண்ணுறோம். இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை பல தடவை சொல்கிறோம் இல்லையா? இது நடக்கணும், இறைவா இது முடியணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆக்சுவலி ரூல் படி நீங்கள் எந்த விஷயத்த சிந்திக்கிறீங்களோ அது ஒரு முறை நீங்கள் ஸ்ட்ராங்காக நினச்சி விட்டுட்டிங்கனாவே அது உங்களுக்கு ஈஸியாக நடக்கும். ஸோ அது நினைக்கிறது தப்பு அப்படிங்கிற விதத்தில் நான் சொல்ல வரல. அது ரொம்ப போட்டு இன்னும் நடக்கலையே, ஏன் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் கொண்டு வரக்கூடாது. இன்னொன்று, நான் உங்கள் எல்லார்கிட்டையும் நான் ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தயவு செய்து மற்றவர்கள் பின்னாடி அவங்க வேணும் அவங்க இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால், எல்லாம் இறைவனுடைய செயல். இறைவன் பார்த்து நமக்கு பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கக்கூடிய விதத்தில் தான் ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்னா செயல்படுவான். சரிங்களா? ஸோ இதை கேட்ட பிறகு நீங்கள் என்ன முடிவெடுக்கணும்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், யாரையும் தேடி நம்மளுடைய எண்ணங்கள் போகக்கூடாது. ஸோ அவங்களா வருவாங்க உங்ககிட்ட. நீங்கள் ப்ரேயர் மெடிடேஷன் பண்ணுங்கள், அவங்களா வருவாங்க. யாரும் உங்கள் கூட இல்லையே, பேசலையே அப்படிங்கக்கூடிய கஷ்டம் உங்களுக்கு வர வேண்டாம். அப்புறம் மிக முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, டிப்ரெஷனில் இருக்கீங்க, ரொம்ப கவலையாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா தயவு செய்து திங்கள் முதல் வெள்ளி வரை இலவசமாக நடத்தக்கூடிய நம்மளுடைய கௌரவ வகுப்பில் இணைஞ்சிக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிறேன் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப வேர்த்ஃபுல்லான ஒரு கிளாஸ் அது. ஸோ நீங்கள் என்னென்னா நீங்களே சொல்லிடுறீங்களா மேம், நீங்களே சொல்லிக்கிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ் போய் பாருங்கள், நிறைய ஃபீட்பேக்ஸ் அனுபவிச்சவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதனால் கிளாஸ் ரொம்ப அற்புதமான கிளாஸ். ஸோ நீங்கள் இதை அட்டன் பண்ணவே நீங்கள் ஒரு காந்தமாக மாறுவது உறுதி. யாரையும் எதிர்நோக்கி இல்லாமல் வந்தால் வராங்க, வரலன்னா போயிட்டே இருக்கிறாங்க. அதுதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ நான் ஏற்கனவே பாகவதத்தில் சொன்ன மாதிரி இறைவன் ஒருத்தரை சேர்த்து வைக்கிறாருன்னா ஒரு ரீசனுக்காக சேர்த்து வைக்கிறார். ஒருத்தரை பிரித்து வைக்கிறாருன்னா அது ஒரு ரீசனுக்காக பிரித்து வைக்கிறார். அதுதான் பாகவதத்தில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு லைஃப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மிக முக்கியமான விஷயம், ரொம்ப அற்புதமான விஷயம் என்னென்னா, பகவான் பார்த்து உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக பாதுகாப்பாக வச்சுக்குவார். அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி. அது அற்புதமான ஒரு ஸ்லோகம் விளக்கத்தோடு நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் போடுறேன். கண்டிப்பாக இறைவன் உங்களை சேஃப்டியாக வச்சுக்கணும்னு முடிவெடுக்கும் போது கண்டிப்பாக சேஃப்டியாக வச்சுக்குவார். நாமம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இறைவனை நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃப்டியாக தான் இருக்கீங்க. சரிங்களா? இன்னொன்று, உங்களுக்குள்ள ஒரு தேஜஸ், உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல், உங்களுக்குள்ள ஒரு சக்தி வர்றதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ நீங்களே காந்தமாக உங்களை அட்ராக்ட் பண்ணி அப்படியே மற்றவர்கள் உங்கள் பால் ஈர்க்கப்பட்டு அப்படியே வரணும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அமைதியாக இருங்க. யார் பின்னாடி நீங்கள் போகிறத நிறுத்திடுங்க. ஸோ யூ ஷுட் நாட் கம்ப்ளைண்ட். அவங்க எங்கிட்ட பேசலை, இவங்க எங்கிட்ட பேசலை, அவங்க என்ன விசாரிக்கலை, இவங்க என்ன விசாரிக்கலை அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நிறுத்தி விடுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, புரியாமல் இருக்காங்க.
ஸோ தயவு செய்து எல்லாருக்கும் இந்த பதிவை வந்து அனுப்பிச்சி விடுங்க. தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளையும் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. எல்லாம் வல்ல பகவானுடைய அருள் நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக இறைவன் வந்து உங்களை காப்பாற்றுவார். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பகவான் என்னுள் இருக்கிறார், அவர் என்னை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் என்று நீங்கள் ஒரு 11 to 12 முறையாவது உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம், சரிங்களா? ஆனால் உங்களுக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 12 தடவை சொல்லிக்கிட்டே வாங்க. இது வந்து உங்களை ஒரு சேஃப்டியான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை கொடுக்குற மாதிரி இருக்கும். இது உங்கள் எல்லாருக்குமே வெற்றியை கொடுக்கும், சரிங்களா? எல்லாம் வல்ல பகவானுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக இருக்கட்டும். நன்றி.